அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட தேவன் நம்மளோட பேச முடியலப்பா. ராஜாதி ராஜாவே எங்களோட கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தோட வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கர்த்தருக்கு மகிமை. அஸ்திபாரம் என்று எழுதப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்து மேல் வைக்கப்படுகிற அஸ்திபாரமாக நாம் இருப்போமானால் எத்தனையோ மலர்கள் எத்தனையோ புயல்கள் வந்தாலும் அந்த அஸ்திபாரம் என்ன பண்ணாதுங்க. இப்போ வீடு சரியா ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கை சரியான விதத்தில் நம்ம கட்டப்படணும்னா கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருந்தா தான் என்ன பண்ணுவோம். போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம அசையாம கர்த்தரை முன்பாக வச்சிருக்க அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டது போல, அப்ப நம்ம வாழ்க்கையிலே கூட நம்முடைய அஸ்திபாரங்கள் தடுமாறுங்கன்னா அப்ப நம்ம மணல் மேலே சில கட்டிப்படி இந்த கடல் ஓரத்தை பார்த்தா மணல் சிப்பங்கன்னு சொல்லி நம்ம மணல் ஒரு அளவு நம்ம அது மணல் சிப்பங்கள் எல்லாத்தையும் கரைச்சிட்டு போயிடும். நீ அப்படித்தான் ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுங்க, சில அவங்களுடைய ஞானத்துல சிலருடைய ஞானத்துல திறமையில கட்டப்பட்டிருக்கு. என்ன பண்ண நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய விசுவாசம் கிறிஸ்து மேல் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அதான் பேதுரு பேசுற, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. இப்ப நான் உன்னை நீ சிறப்பட்டு மற்றவன் என்ன பண்ணி சிறப்படுத்து அப்படின்னு சொல்ற பேதுருட்ட. அப்ப இன்றைக்கு இந்த அஸ்திபாரத்தை அலங்கழிக்கிற, இந்த அஸ்திபாரத்தை தடுமாற வைக்கிற அந்த சத்துருவின் நிர்மூலமாக்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற ஒரு மரமாக, ஒரு ஆலயமாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சாத்ராக மேஷாக உள்ள தீச்சுள்ள தூக்கிப்பட போகும்பொழுது பாருங்க, அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து மேல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எதை கூட்டி ஆசை உயிரை பத்தி உயிருக்கு பயப்படவே இல்லை, எந்த காரணத்துக்கும் பயப்படவே இல்லை. ஆனா ஒரு பொசிஷன் இருந்தாங்க தான். ஆனாலும் அவங்களுக்கு போராட்டம் வருது. ஆனா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அஸ்திபாரம் பண்றாங்க, மற்றவங்க என்ன பண்றாங்க, அந்த சிலையை போய் வணங்க போறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ண, சிலையை வணங்க மாட்டோம், கிறிஸ்துவ நான் உறுதியா இருப்போம், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் ஒருவரே தேவன், அவருக்கு தான் நாங்கள் ஆராதனை செய்வோம், அவர் தான் எங்களுடைய தேவன், அவர் தான் எமக்காக இந்த பூமிக்கு மறித்து அடக்கம் உயிரோடு இருந்த உயிரோடு இருக்கிற அவருக்காக நாங்க உறுதியா இருப்போம். அஸ்திபாரத்துல தெளிவா இருக்காங்க. ராஜா என்ன சொல்றாங்க, யாருக்கு என்ன போல எந்த இல்லை, இயேசு உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. நடந்த சம்பவம் என்ன, தீச்சுள்ள தூக்கி போடுறாங்க. 4வது நபராக இயேசு அந்த அக்னி ஜுவாலையிலே உலாவிட மறுபடியும் வெளியேறும்போது பெரிய உயர்வை நடத்துல அவன் பார்க்க முடியும். இந்த அஸ்திபாரம் நிலைத்திருந்தது. கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். ஆனா அதே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அந்த அஸ்திபாரத்தை தடுமாறாங்க. ஆனா இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க, அந்த உறுதியா இருந்தாங்க. அதே போல அந்த வாழ்க்கையில அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் ஒருபோல என்ன பண்ணாது. இன்னைக்கு அஸ்திபாரத்தை சரியா போடாத நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, எனக்கு ஆண்டவர் அதை செய்யல இதை செய்யல, ஆண்டவர் மேல படி சாட்டி ஆண்டவர் மேல குறை சொல்லி என்ன பண்றாங்க, போயிடறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் ஆச்சு. ஆனா 20 வருஷம் ஆண்டவர் மேல ஒரு சரியான அஸ்திபாரம் என்ன பண்ணல, அவங்க இல்லை. உடனே ஆண்டவருக்கு அதை செய்யலை, எனக்கு இதை செய்யலை. இப்ப நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு பிடிக்காத விடும் பொழுது நம்முடைய அஸ்திபாரத்தை தேவன் நிலைப்படுத்துகிற தேவன். உபத்திரத்துல பொறுமையா இருக்கும் பொழுது என்ன பண்ண ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறேன். நான் சொன்னேன், நீங்க ஆண்டவன் நம்பிக்கை வைக்குமா, ஆண்டவனை ஜெபம் பண்ணுங்கம்மா, ஆண்டவர் குறை சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்ம குறை சொல்ல எந்த விதம் நம்ம தகுதி கிடையாது. நம்ம பாவியான மனுஷன். நம்ம ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வசனத்தை படிக்கிறது கிடையாது. ஏதோ வந்தா பேருக்கு வந்திருப்போம், அப்படி இல்லை. வசனத்தை படிச்சு அத்தனை ஜெபிச்சு அந்த பிள்ளைகளை சரியா ஆலோசனை கொடுத்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை சரியா நடந்தா அந்த குடும்பம் கட்டப்பட்டு அந்த அசுவரம் சரியா இருக்கு. ஏன்னா அந்த ஆத்மா அந்த பிள்ளைகளை சரியான அசுவரம் போடாதனால தடுமாறுது. ஏன்னா அசுவரம் சரியில்லை. இன்னைக்கு நம்ம வசனத்தின் மேல அசுவரம் இருக்கணும் வாழ்க்கை. சோத்திரம். இன்றைக்கு பாடல் மாத்திரம் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் மேல, ஆண்டவராக இயேசுவின் மேலே பதிக்கப்படுகிற வீடாக, பதிக்கப்படுகிற குடும்பமாக நீங்க இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவிலே போடப்பட்ட அஸ்திபாரம் எத்தனை மழை வந்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் அது என்ன பண்ணாதுங்க, அதை அழகாக போட்டு பாருங்க. எத்தனை மழை வந்தாலும் புயல் வந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க,
அது அசையாது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 12வது வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விளையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கல் ஆகிய இவைகளை கட்டினால், சோதர 11வது வசனம், அவனுடைய வீடு வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? ஆண்டு விளங்க பண்ணுவார். சோதரன் நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஆமா, நாங்கள் எதன் மேல கட்டப்படுறது என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தெரிய நாட்கள் வரும்போது பரவாயில்ல, எவ்வளவு போராட்டம் பிரச்சனை, இயேசு மேல இவ்வளவு வைராக்கியம் பாருங்களேன், நீ நிச்சயம் அந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பாங்க அப்படிமா. அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அது ஒரு நாள் என்ன பண்ண உங்களை வெட்கப்படுத்தாது, உங்க தலையை நிமிர பண்ணும். உங்க அஸ்திபாரம் கிறிஸ்து மேல இருக்கட்டும். நீங்க உங்க அஸ்திபாரம் யார் மேல போட்டுக்கிறீங்க? நீங்க உங்க குடும்பத்துல உங்க யார் மேல உங்க அஸ்திபாரம் வச்சிருக்கீங்க? உங்க கிறிஸ்து மேல உங்க அஸ்திபாரம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க செலுத்திருப்பீங்க. நீங்க ஓங்கி பணமரத்தை போல செலுத்து வழங்குவீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்புவதில்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபம், பரிசுத்த தேவனை எங்கள் அஸ்திபாரம் கிறிஸ்து மேல கட்டப்பட்டிருக்கிற எங்க வாழ்க்கையா இருக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பம் உங்களுடைய அஸ்திபாரத்துல கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய வார்த்தை மேல கட்டப்படத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.